தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் யூடியூப் சேனல் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நாங்கள் ஏன் ஆரம்பித்தோன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வர முடியாத காரணத்தினால இந்த யூடியூப்பை பார்த்து நிறைய மக்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஐ எம் லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரபு, ரிட்டையர்ட். நான் நேவியில் 12 வருஷம் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த அகாடமியை வந்து மதுரையில் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் என்னையை பற்றி சொல்லணும்னா, ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் திருமங்கலம் அண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் முடித்தேன் ட்ரிபிள் இன் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஃபைனல் இயரில் வந்து நேவியில் செலக்ட் ஆகிட்டு ஐ ஜாயின்ட் இன் 2006 இன் நேவி, ரிட்டையர்ட் இன் 2018. அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்டு முக்கியமாக ஏன் நான் இந்த அகாடமி ஆரம்பித்தேன், நேவிலேயே ஏன் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லலாம். நான் வந்து நேவியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் காலேஜஸ்க்கெலாம். அப்போ காலேஜில் போயிட்டு நான் இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தேன். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ எங்களை வந்து நாங்கள் வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம தென் மாவட்டங்களில் ஆரம்பிக்கணும், ஸ்பெசிஃபிக்கலி மதுரையில் வந்து ஆரம்பிக்கிறோன்னு ஒரு விதை வந்து என் மனசில் வந்து வந்தது. அதை வந்து நான் டெவலப் பண்ணி தான் இதை ஆரம்பித்தேன். ப்ளஸ் என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களும் இது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ நான் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய குடும்பத்திலே நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் படிப்பாங்க, அப்புறம் மோஸ்ட்லி சோல்ஜராக தான் போவாங்க. ஸோ எனக்கும் சின்ன வயசுலேயே டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் 10th முடித்ததுக்கப்புறம் நான் அதில் போய் ஏர்ஃபோர்ஸ்லாம் செலக்ட் ஆனேன். ஆனால் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தாம்பரம் போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஆஃபீஸர்னு தனியாக இருக்காங்க, சோல்ஜர்னு தனியாக இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஆஃபீஸராக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. நான் ஸ்கூல்லலாம் நல்லா படித்த காரணத்தினால டீச்சர்ஸும் அதான் வந்து இது பண்ணாங்க, நீ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ண. ஸோ 12th வந்து ஐ ஸ்கோர்ட் 95%. ஸோ தென் ஐ ஜாயின் இன்ஜினியரிங். ஏன் ஜாயின் பண்ணேன், எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க, அதனால தான் நம்மளும் ஜாயின் பண்ணோம். ஏன்னா எனக்கு அப்போல்லாம் அவேர்னஸ் கிடையாது. என்டிஏன்னு ஒன்று இருக்குது, நம்ம 12th முடிச்சுட்டு போய்க்கலாம். நேவல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் எடுத்த மார்க்கெல்லாம் எனக்கு ஈஸியாக இன்டர்வியூ கால் வந்திருக்கும். நேவல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதெல்லாம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வரும். ஸோ அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஸோ நமக்கு யாராவது கைட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், யாராவது சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை நம்ம கேட்குறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே போல் நான் நேவியில் போய் பார்த்தப்பையும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாரும் கோயம்புத்தூர், சென்னை ஏரியாவிலேருந்து தான் வருவாங்க. நம்ம சவுத் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. இப்போ எங்கள் பேட்சில் 13 பேர் இருந்தாங்க. மதுரை சவுத் சைட்லேருந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ரீசன் மதுரையில் வந்து நான் அந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அகாடமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆஃபீஸர் கேட்டகரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்ட், சிஏபிஎஃப்க்குலாம் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரிக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், எஸ்எஸ்பி, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் என் அகாடமியை ஆரம்பித்தப்போ காலேஜ் முடித்தவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூல் காலேஜஸ் முடிச்சுட்டு வர்றப்போ அவங்ககிட்ட நிறையா ஸ்கில்லெல்லாம் வந்து லேக்காக இருந்தது. ஸோ அதை நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவங்களுக்கு இன்னும் முன்னாடி இருந்தே நம்ம வந்து கோச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீக்கெண்டும் ஒரு பேட்ச் வந்து நடத்த ஆரம்பித்தோம். ஸோ தட் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகிக்கிறோம், அவங்களோட அகாடமிக்கும் டெவலப் ஆகிக்கிறோம், ப்ளஸ் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்க்கெலாம் போகிறப்ப என்ன இருக்குன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். அவங்க இங்கிலீஷில் பேசுகிறது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இருந்தே வீக்கெண்ட்ஸில் வந்து கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ் என்டிஏக்கு வந்து 11th இருந்தே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க என்னென்ன திறமையெல்லாம் வளர்த்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், செஞ்சால் அவங்க வந்து ஆஃபீஸர் ஆகிறதுக்கு இதாக முடியும்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ எங்கள் அகாடமிலேயே பார்த்தீங்கன்னா, மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை யார் வேணாலும் வரலாம், வந்து அவங்களுக்கான சந்தேகங்கள் என்னென்ன பண்ணலாம், அதுக்கான கைடன்ஸ் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் முடித்தவங்க எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்க முடியும். ப்ளஸ் ஸ்கூல்ஸ், எங்களை இன்வைட் பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கும் நாங்கள் போயிட்டு நிறையா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்கள்கிட்ட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபுல் டைம் ஸ்டாஃப் தான், யாருமே பார்ட் டைம் ஸ்டாஃப் கிடையாது. ஸோ தட் தே ஹேவ் வெரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்லா
ரொம்ப வருஷம் சொல்லிக் கொடுத்த அனுபவங்களும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறோம். என்டிஏக்கெலாம் 11th ஆன்லைன் கிளாஸஸ் வரும். அண்ட் டெய்லி கிளாஸஸ் காலேஜ் முடித்தவங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் ஆன்லைன் இருக்கும். ப்ளஸ் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஈவினிங்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆஃபர் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸில் வந்து ஆஃபீஸர் ஆகிறவங்க ஆகணும்னு நினைக்கிறவங்க, பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் போக போக ஒவ்வொரு வீடியோஸ் தான் நாங்கள் போடுவோம். டிஃபென்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, காலேஜ் முடித்தவங்களுக்கு என்ன, ஸ்கூல் முடித்தவங்களுக்கு என்ன, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி டெவலப் பண்ணணும், ஸ்கூல் பசங்க அவங்களோட திறமைகளை வந்து என்னென்ன திறமைகளை வந்து வளர்த்துக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதுக்கான வீடியோவும் நாங்கள் வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தூரத்தில் இருக்கிறப்ப கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்சி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எங்களை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால வர முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காக தான் மெயினாக நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.